ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தேவனுடைய இறையாண்மைக்கும் மனுஷனுடைய ரட்சிப்புக்கும் உரிய தொடர்பை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த தியான பகுதியில் மிக முக்கியமான ஒரு காரியம் அல்லது அனைவருக்கும் ஏற்படுகிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒன்று தேவன் எல்லாத்தையும் செஞ்சிட்டார் அப்படின்னா அப்போ இங்கே ஏன் வேலை என்ன, அல்லது நான் வேலை செஞ்சு இது கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவன் சர்வ வல்லவராக இருக்கணும். அல்லது ரொம்ப சிம்பிள், அடிக்கடி குழப்பம் ஏற்படுகிற பகுதி என்ன அப்படின்னா, காட்ஸ் சாவரனிட்டி வர்சஸ் ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி, தேவனுடைய ஏகாதிபத்தியமும் மனிதனுடைய பொறுப்புணர்வும். இது பொதுவாக நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஏகாதிபத்திய கண்ணோட்டத்தோடு பார்த்து பொறுப்பை தட்டி கழிச்சிடுறோம், இல்லைன்னா பொறுப்பை அதிகமாக பார்த்து ஏகாதிபத்தியத்தை மதிக்காமல் போயிடுறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, தேவன் ஏகாதிபத்திய தேவன் சர்வ வல்லவர், நான் ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் பார்த்துப்பார். இது ஒரு வகையான தவறான புரிதல். இன்னொரு பக்கம் எப்படின்னா, என்னதான் தேவன் ஏகாதிபத்தியம் அல்லது தேவனுடைய ஏகாதிபத்தியம் சர்வ வல்லவர்னு இருந்தாலும், அவருடைய இறையாண்மை இருந்தாலும், நான் செய்ய வேண்டியதை செய்யணும்ல பிரதர் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அதிகமாக சாஞ்சிடும். இதுவும் தவறான புரிதல். இது பல பேருக்கு இது பயங்கர பிரச்சனையாகவே இருந்திருக்கு. ஏன் ஐன்ஸ்டீன் போன்ற ஆட்கள் அப்படின்னு சொல்லப்போனால், ஐன்ஸ்டீன் காஸ்பல் சொல்லும் பொழுது அவர் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு நிறைய காரியங்களை படிச்சுட்டு அவர் ஏற்படுத்தின ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது இந்த தேவன் சர்வ வல்லவர்னு சொல்கிறோம், இந்த தேவனுக்கு எல்லாமே தெரியுங்கிறோம், எல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது, எல்லா ஆக்ஷனுக்கும் அவர் தான் அவருக்கு தெரியாமல் நடக்கிறதில்ல, எல்லா உணர்வும் அவருக்கு தெரியும். அப்படிங்கும் பொழுது நான் மட்டும் எப்படி என்னுடைய கிரியைகளுக்கு பொறுப்பாளியாகி நியாய தீர்ப்பில் வந்து நிற்க முடியும்? எல்லாமே அவருக்கு தெரியும், எல்லாமே அவர் செய்கிறாருன்னா நான் எப்படி பொறுப்பாளியாக முடியும்? எனக்கு எதுவுமே பொறுப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெரிய கேள்வி வைக்கிறார். இந்த எல்லா இன்டெலிஜென்ஸ் பீப்புளும் வைக்கக்கூடிய கேள்வி இதுதான். ஆனால் இதுக்கு ஒரே பதில் வேதம் மாத்திரம்தான். ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு விளக்குறேன் பாருங்களேன். அதாவது வேதத்தில் இருக்கிற சில முரண்பாடு போல தோன்றுகிற காரியங்களை நாம் பொருத்தி பார்க்க முடியாது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ரயில்வே தண்டவாளத்தை பார்த்துருப்பீங்க. 2 தண்டவாளம், அதாவது 2 கம்பி போயிட்டே இருக்கும். இதில் ஏதாவது ஒரு கம்பி இல்லைன்னா கூட இன்னொரு கம்பி வேலை செய்யுமானா வேலை செய்யாது. 2 கம்பியுமே எங்கெல்லாம் பெண்ட் ஆகுதோ அங்கே பெண்ட் ஆகுது. அதாவது ட்ராக் 1 அல்ல ட்ராக் ஏ இருக்குங்கிறதுனால ட்ராக் பி வேண்டான்னு கிடையாது, ட்ராக் பி இருக்கிறதுனால ட்ராக் ஏ வேண்டான்னு கிடையாது. இந்த 2 இருந்தால் தான் ட்ரெயின் போகும். அதே மாதிரி தான் ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டியும் காடோட சாவரனிட்டியும் இட் வில் ட்ராவல் டுகெதர். நாம் இசைந்து செயல்பட வேண்டும். ஒரு சில வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிற மாதிரி வேகமாக புரியுறதுக்காக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 23வது வசனம், தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படி இயேசுவானவர், அதை வசனத்தை முழுசாக வாசிக்கிற மாதிரிலாம், தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். இயேசுவை கொலை செய்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு இந்த வசனத்தை கொடுத்து இதுலேருந்து பதில் எழுதுங்க அப்படின்னா எப்படி பதில் எழுதுவீங்க? திட்டம் போட்டது தேவன் எழுதுவீங்களா? இல்லை அடித்து கொலை செஞ்சது மனிதர்கள், ரோமன் சோல்ஜர்ஸ்னு எழுதுவீங்களா? தெரியல. 2 பேரும் அங்கே இன்வால்வ் ஆகியிருக்காங்க. 24வது வசனம், தேவன் அவருடைய மரணக்கட்டிலிருந்து அவரை உயிரோட எழுப்பினார்ன்னு இருக்கு. இப்போ தேவன் மரணக்கட்டிலிருந்து உயிரோட எழுப்பினார்னா உயிரோட எழுப்பினது தேவனா இல்லை அதில் மனிதனின் பங்கு இருக்கா அப்படின்னா, அவரை மரணமடைய செய்வதற்கு முக்கிய வேலை செஞ்சது மனிதன். அப்போ மனிதன் மரணமடைய செய்கிறான், தேவன் உயிரோட எழுப்புறாரு. அப்போ இங்கே 2 பேரோட வேலையும் இருக்குது. உதாரணத்துக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன் பாருங்களேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 36வது வசனம், நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று அப்படின்னு இருக்கு. இப்போ நீங்கள் சிலுவையில் அறைஞ்சிங்களா இல்லை தேவன் நொறுக்கினாரா? தேவன் நொறுக்கினாரா, நீங்கள் நொறுக்குனீங்களா? இந்த இடத்துல தேவன் தான் சித்தம் கொண்டார், ஆனால் மனிதன் தான் வேலை செஞ்சான். இந்த 2 காரியமும் பார்த்தீங்கன்னா ஒன்றை தட்டி கழிக்கிறதா இல்லை, 2 பேரோட ரெஸ்பான்ஸும் இருக்குது. இப்போ இயேசுவோடைய ஒரு சில வார்த்தைகளை நான் காமிக்கிறேன். இப்படி இந்த காரியம் ஏதாவது ஹார்மோனைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். யோவான் 6வது அதிகாரம் 35வது வசனத்தில் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, என்னிடத்தில் வருகிறவன் ஓகேவா, அவனா வாரான், வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். இது யோவான் 6:35 வருகிறவன் அப்படின்னு இருக்குது. 6:37 என்ன சொல்லுதுன்னா, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். இப்போ நான் போகணுமா, இல்லை பிதா என்ன அவர்கிட்ட கொடுத்ததுனால நான் போவேனா? நானா போவேனா, இல்லை பிதா என்ன அவரிடத்துல கொடுத்ததுனால போவேனா? எப்படி சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. சரி, யோவான் 6வது அதிகாரம் 40வது வசனம், குமாரனை நாம் போய் கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன், நான் விசுவாசமாக இருந்தால்
எனக்கு நித்திய ஜீவன் அப்படின்னு 6:40 சொல்லுது. 6:44 சொல்லுது, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். 40 என்ன சொல்கிறீங்க? நான் கண்டு, நான் வந்து, நான் விசுவாசிக்கணுங்கிறீங்க. 44 என்ன சொல்கிறீங்க? அவர் என்னை இழுத்துக்கிட்டு வரலன்னா நான் வர முடியாதுங்கிறீங்க. எப்படி இது ரெண்டையும் ஹார்மோனைஸ் பண்ணுறது? 47 வசனம் சொல்லுது, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு அவர் இழுத்துட்டு வரலன்னா நான் எப்படி விசுவாசமாக இருக்க முடியும்? இப்போ நான் வரணுமா இல்லை அவர் இழுத்துட்டு வருவாரா? நான் விசுவாசிக்கணுமா இல்லை அவர் இழுத்துட்டு வந்ததுனால விசுவாசிப்பேனா? சரி, இதுக்கடுத்து இன்னொரு சில வசனத்தை காமிக்கிறேன் பாருங்களேன். யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனம், ஆவியே உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு வசனம் ஆரம்பிக்குது. அது ஒரு மனுஷன் ரட்சிப்புக்குள்ள வருவதற்கு பரிசுத்த ஆவியானவரே அவனை உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு இருக்கு. 64வது வசனம் சொல்லுது, உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு. ஐயா, ஆவியானவர் உயிர்ப்பிச்சா நான் விசுவாசிப்பேனா இல்லை நான் விசுவாசிச்சதுனால ரட்சிக்கப்படுவேனா? எப்படி இதை பொருந்து வைக்கிறது? சில நேரத்தில் வேதம் எந்த காரியத்தெல்லாம் இப்படி ஆக்சிமோரான் அல்லது பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படி இருக்குதோ இந்த இடத்துல இதை ஹார்மோனைஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. நாம் ரொம்ப சிம்பிள், பைபிள் என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு அப்படியே நடக்கணும். விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறேன். அவர் இழுத்துட்டு வருவாரா? இழுத்துட்டு வருவார், அவ்வளோதான். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறார். ரோமர் 9வது அதிகாரம் 25-26 பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை ஏன் ஜனங்கள்னு சொல்லுவேன், சிநேகிக்கப்படாதவங்களை சிநேகித்தவர்கள் என்னை சிநேகிக்கிறவர்கள் சொல்லுவேன், நான் சொல்லுவேன் அப்படிங்கிறார். ஏன்னா அதையும் தாண்டி நீங்கள் அப்படியே ரோமர் 9வது அதிகாரம் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா, 21 வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு அவர் பொறுமையாக இருந்தால் உனக்கு என்ன? பேசிக்காக நான் சில பேரை கனத்துக்காக தேர்ந்தெடுத்தேன், சில பேரை கனவீனத்துக்காக தேர்ந்தெடுத்தேன், உனக்கு என்ன பிரச்சனை? இதுதான் தேவனுடைய ஏகாதிபத்தியம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் அப்படின்னு 9வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது. இதெல்லாம் நமக்கு புரியுமானா புரியலை. ஏன் புரியலை அப்படின்னா, நம்ம நேச்சுரல் மைண்ட் அது விளங்காது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம், ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு இது புரியாது. அப்போ நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவன் ஏக சக்கராதிபதி, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரம் மனுஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை அது எந்த வகையிலையும் தடை செய்கிறதில்லை. தேவன் ஒரு மனுஷனை ரட்சிக்கிறார், அவர் தான் ரட்சிக்கிறார், அவர் தான் இழுத்துட்டு வராரு, அவர் தான் வசனத்தை கேட்க வைக்கிறாரு, அவர் தான் விசுவாசத்தை கொடுக்குறாரு, மனம் திரும்ப வைக்கிறார், ரட்சிக்கிறார். அப்போ நான் என்ன பண்ண ஒன்றுமே செய்யக்கூடாது? இல்லை இல்லை, வேதம் ஒன்று சொல்லுது, உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிட்டு என் வேலை, என் வேலையை நான் செய்கிறேன். அதே மாதிரி எல்லா காரியத்தையும் அவரே பார்க்குறாரு, நம்ம ஜெபம் பண்ண வேண்டாமா? இல்லை இல்லை, ஜெபிக்க சொல்லி வேதம் சொல்லுது, அதனால் நான் ஜெபிக்கணும். தேவன் ஏக சக்கராதிபதி, அது எந்த விதத்திலும் என்னோட பொறுப்பை தட்டி கழிப்பது இல்லை. வேதம் எதை செய்ய சொல்லுகிறதோ அதை நிச்சயமாக நான் செய்ய வேண்டும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் சகலமும் ஒரு கட்டுப்பாட்டுகள் இருக்கிறது, நாங்கள் உணர்ந்து இருக்கிறோம். அதே நேரத்தில் எங்களை நீர் என்னென்ன செய்ய சொல்லியிருக்கிறீரோ எங்களோட கடமையை ஆண்டவரே அப்பா கண்ணியத்தோடு வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்து நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.